சர்க்கரை நோயால் தன்னுடைய இடது காலை இழந்து இன்னைக்கு ரொம்பவே மோசமான சூழலில் இருக்கக்கூடிய பிரபல மூத்த நடிகர் ஒருவருடைய பரிதாபமான நிலையானது ரசிகர்கள் பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சின்னத்திரையில் ஒளிபரப்பாகிற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பல வருடங்களுக்கு முன்னால் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்களினுடைய மனதில் இடம் பிடிச்ச எத்தனையோ பேரை நாம் பார்த்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் வெளிவந்த பல வெற்றி திரைப்படங்களை எடுத்து அதை இவங்களுடைய ஸ்டைலில் மாற்றி ரொம்பவே கேலியாக கிண்டலாக ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த லொல்லு சபாவில் இருந்து வெளிவந்த யோகி பாபு அவர்களாகட்டும், நடிகர் சந்தானம் அவர்களாகட்டும் இன்றைக்கி சினிமா திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக திறமைகள் வெளியே தெரியப்படாத எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நடிகர் சிரிக்கோ உதயா. லொல்லு சபா, கனா காணும் காலங்கள், அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியினுடைய நிறைய ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரசிகர்களை சிரிக்க வச்சவர் தான் சிரிக்கோ உதயா. சமீப காலமாகவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு. இன்றைக்கி அவருடைய மகள் கொடுத்த பேட்டியில் கடந்த பல வருடங்களாகவே அவருடைய அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் சர்க்கரையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால் அவருக்கு முட்டிக்கு கீழ்ப்பகுதி முழுவதுமே இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சு வெளியே எடுத்திருக்காங்க. நடிகர் சிரிக்கோ உதயா அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதர் போல தான் இருப்பார். ஆனால் அவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. லொல்லு சபா டைம்லேயே நிறைய ஸ்கிரிப்டுகளை இவருடைய கையில் எழுதி வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்த நிறைய திரைப்படங்களில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவருடைய காமெடி ஸ்கிரிப்டுக்கு உதவியாக இவர் வேலை செஞ்சுருக்காரு. ஒரு நடிகராக, ஸ்கிரிப்ட் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு வயலின் இசைக்கலைஞராக இருந்திருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. பார்ப்பதற்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய இவருக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய இசை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இவர் வயலின் வாசிச்சிருக்காரு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சர்க்கரை நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி அவருடைய இடது காலானது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் போது அவருடைய குடும்பத்தினர் ரொம்பவே மோசமான ஒரு சூழலை சந்திக்க நேர்ந்திருக்காங்க. அதனால் நடிகர் சிரிக்கோ உதயா அவர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு பலரிடம் உதவி கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், டிவி சீரியல் நடிகர்கள் அப்படின்னு பலரும் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிரிக்கோ உதயா அவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய நிகழ்ச்சிகள், அவருடைய திரைப்படங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.